ஆனா வைணவ தலம் இது. இந்த மாதிரி ஒரு திருத்தலத்தை வந்து தரிசிப்பதற்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கோம். ஏதோ ஒரு பிறவியில புண்ணியம் பண்ணதுனாலதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம். வழி நெருங்க அவங்க பாரதி மேடம் இப்படி பார்த்து என்னை ஒரு முறைப்பாங்க, நீ எப்ப போகும் அப்படின்வாங்க. போகுன்றது உண்மையிலேயே பேச்சாளர்களுக்கு பெரிய நெருக்கடி. ஆனா இது எத்தனை ஆண்டு? முதலாம் ஆண்டு மாதிரி தெரியல. அங்க பாருங்க எல்சிடி ஜாலி தெரியுமா? இதே மாதிரிதான் பயல்கள் கொஞ்ச நேரத்துல ஆடலையில, இன்னும் ஆடலையில இனிமே தானா அவன் காலையில இருந்தே மேக்கப் போட்டிருப்பான். ஏன் 10 நாளாவே போட்டிருப்பான். என்னைக்கு ஆடுறான்னு உங்க அம்மா அங்க ஆடுறா, நீங்க ஆடுறீங்க, ஆடாதீங்கடா. ஆனா அவனால நிறுத்த முடியாது. டான்ஸ் பிராக்டிஸ். இன்னும் சில பேருக்கு சில வசனங்களை சொல்லி கொடுத்து நாடகம் இருக்கா, அதெல்லாம் அவங்க இல்லையா நாடகம் இல்லையா, நல்ல வேலை இல்லை, இல்லாட்டி பாத்ரூம்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு. இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு விழா என்பது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டம். பரீட்சை முடிச்சிருக்கோம். இது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இவங்க சொல்றாங்க கண்டினியூஸ் எவாலுவேஷன். அதனால எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம், அரைப்பரீட்சை, அதெல்லாம் ஆனுவல் என்ன ஆனுவல், காப்பரீட்சை, அரைப்பரீட்சை, முழு பரீட்சை. முழு பரீட்சைனா முழுசா இருக்கும். இதுதான் நாங்க படிச்சோம். இவங்க எல்லாம் கண்டினியூஸ் எவாலுவேஷன், டெய்லி கவனிப்பாங்க போல. நம்ம எல்லாம் அப்பப்பதான் கவனிப்பாங்க. நான் சொல்ற கவனிப்புன்றது வாத்தியார் கவனிப்பு. சொல்லி கும்பாங்குத்து வச்சாருன்னா முதுகு சின்ன கட்டிக்குவோம். அப்பெல்லாம் அடிக்கலாம். அப்பாவே சொல்லுவார், இவனை உரிச்சிருங்க சார், கண்ணை விட்டுருங்க, எங்க வேணாலும் அடிங்கன்னுவார். நமக்கு அவரை பார்க்க வேண்டியதான் ஒரு அப்பனா, இப்படி வந்து டாக்டர் விட்டு போறேன், நான் என்னதான் பண்றதுன்னு தோணும். ஆனாலும் ஒன்று சொல்ல முடியாது. அவர் அங்க அடிச்சு மிச்சத்தை தான் இங்க வந்து விடுவாரு. வடிவேலு கதையில வரும்ல, இங்க அடிச்சு ஒரு ஆட்டோல ஏற்றி கொண்டு போனாங்கன்னு, அது மாதிரிதான் நாங்களும் அடி வாங்கி இருக்கோம். வாத்தியார்களும் அடிப்பாங்க, பெற்றோரும் அடிப்பாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள, ரெண்டு பிள்ளைக்கு மேல இருந்ததுன்னா எல்லாரும் யாரும் பேசுறது இல்ல, ஒண்ணும் கிடையாது. பயலுக்கு நம்மளை டிக்டேட் பண்றான். அவன் நமக்கு 100 கேள்வி கேட்கிறான். அப்பாவை வந்து அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்ல? சிபிஎஸ்இ சிஸ்டம்ன்றது புதுசு. நம்ம ஊர்ல விதவிதமான அமைப்புகள் இருக்கு. ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிக் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, என்னென்னவோ இருக்கு. இதுல சிபிஎஸ்இ முறைப்படி இவங்க எங்க சொல்லி கொடுக்குறாங்க ஸ்மார்ட் கிளாஸ். ஸ்மார்ட் கிளாஸ்ல என்ன? அது ஏதோ ஸ்கிரீன்ல படமெல்லாம் தெரியுமா? ஸ்கிரீன்ல படமெல்லாம் தெரியுமா? அந்த ஸ்கிரீன் மாதிரி வகுப்புல இருக்கும். படம் காட்டி பாடம் சொல்லி கொடுத்தா நாங்களாம் பேப்பர்ல இருக்கிற அந்த புத்தகத்தில் படம் தான் பார்ப்போம். இங்க இந்த சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்த்தானே வேகமா புத்தகம் வாங்குவாங்க, வேகமா திருப்பாங்க. மயில் இருக்கும், மயில் எனக்கு வாங்க. சிங்கம் இருக்கும், சிங்கம் அவனுக்கு வாங்க. மாதிரி பயங்கர ஜாலியா இருக்கும். அப்போ அது புத்தகம் வச்சு, அதை தவிர எங்களுக்கு கலர் படங்கள் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு வகுப்பறையிலே எல்லா வசதிகளும். நாங்க பிளாக் போர்டுல எழுதுவோம், வாத்தியார் எழுதுவாரு, நாங்க அதுல கரியை அப்புவோம். ஊமத்தேலைன்னு ஒண்ணு இருந்தது, கரிக்கட்டை இருந்தது. அது ரெண்டையும் அரைச்சு இந்த பிளாக் போர்டுல தடவணும். தடவுறதுக்கு வாத்தியார் சொல்லிட்டாருன்னா பயிலுக்கு படு சந்தோஷம், காலையிலே போயிடுவாங்க. ஊமத்தேலை தேடி போய் அரைச்சு அப்பி, அதுக்கப்புறம் இந்த வாத்தியாருக்கு டஸ்டர் இருக்குல்ல, டஸ்டர்னா துடைக்கிறது, சாக் பீஸ், இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே சில எடுபடி இருப்பாங்க. அவங்க வாத்தியாருக்கு நேர கீழே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அடியே விழாது. இந்த ஆகாத பயிர்களை வாத்தியார் டஸ்டர் கொண்டு எறிவார், தமார்னு எறிவார். அவன் முகமெல்லாம் அப்படியே அந்த சாக் பீஸ் ஆகும். இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஒரு காலத்துல. இப்போ ஏசியா, நம்ம வீடுகளிலே ஏசியை காணும். ஏசி இருக்கு. இங்க பாருங்க, பஸ் எல்லாம் இருக்குல்ல சார்,
எங்களுக்கு நிறைய பஸ் இருந்தது. நாங்க 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு 40-50 பஸ், எல்லாம் கவர்மெண்ட் பஸ் தான். எதுல வேணாலும் ஏறுவோம், எதுல வேணாலும் இறங்குவோம். சொந்தமா பஸ் கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ல வருவோம், ஏறுவோம், இறங்குவோம். ஏத்த மாட்டாங்க சில நேரம். போங்கடா ஓசி டிக்கெட்ல இறக்குவாங்க. மாதிரி வேடிக்கையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு கல்வி மாறி இருக்கிறது. காரணம் அங்க கத்துறது பாருங்க, பிள்ளைகள் அப்படிதான் கத்தும். ஏன்னா அவங்க நேரம் நெருங்கிருச்சு. ஒரு ஆள் பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நல்லா பேசும். இவர் எதுக்கு வந்தாருன்னு நீங்க நினைக்கலாம். நமக்கு நோக்கம் என்ன? பிள்ளைகள் சந்தோஷம். ஒண்ணு கப்பு வாங்குறது, டான்ஸ் ஆடுறது, அவங்க திறமைகளை காட்டுறது. பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசிட்டாங்க. தமிழில் வாசிப்பாங்களோ நோ, அந்த பேப்பர்ல கொடுத்துருவாங்க. நல்ல பள்ளிக்கூடமாக தோன்றுகிறது. பெரிய வளாகம், இவ்வளவு வளாகம், இவ்வளவு காம்பவுண்ட், இவ்வளவு ஏரியா வந்து பல பள்ளிகள்ல இல்லை. அப்புறம் எல்லாரும் இளைஞர்களா இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப தள்ளி இருக்கிற பெருநகரங்களை விட்டு தள்ளி இருக்கிற ஊர்களில் கூட இந்த பள்ளிகள் வருவது என்பது ஆச்சரியமான விஷயம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பள்ளியில உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. நல்ல கல்வியை தேடுங்க. மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஏன்னா அவங்க பேசின பிறகு நான் எப்பவுமே பேச யோசிப்பேன். பட்டிமன்றத்திலேயே அவங்க தான் எனக்கு அப்புறமா பேசுவாங்க. நான் முன்னாடி பேசியிருக்கேன், அவங்க வந்து ஒண்ணுமில்லாம ஆகிரும். கொடாத மாதிரி படிச்சு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க முன்னாடி போய் ஒரு பாதையை ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடி வர்றேன்னு. இல்லாட்டி நான் தான் முதல்ல பேசுறதா இருந்தது. இவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சாளர் பேசின பிறகு புதுசா நான் சொல்லணும்னு ஒண்ணு இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், உங்க பிள்ளைகளுக்கு பணத்தை கட்டினா மட்டும் போதாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பச்சேத்தி விட்டா போதும் படிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. பச்சேத்தி விடுறது இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. இந்த பள்ளிக்கூடம் எப்ப 8:30 9:30 9:30க்குனா வீட்டுக்கு பஸ் 9 மணிக்கு வருதுன்னு வைங்க. 9 அல்லது 8:30. நம்ம பையனுக்கு 8:30க்கு தான் எந்திரிப்பாங்க, இல்ல 8 மணிக்கு எந்திரிப்பான். எந்திரிச்சுட்டு அவங்க அம்மா கத்தும், டே பஸ் வந்துரும்டா அப்படின்னு கத்தும். வருத்தம். அந்த அண்ணன் எப்பவுமே லேட்டா தான் வருவான். உன்கிட்ட சொன்னாரா? எனக்கு தெரியும் மம்மி, தெரியும். அதுக்காக நீ ரெடி ஆகணுமா இல்லையா? காலையிலேயே ரெடி ஆயிடுவேன். இன்னும் எந்திரிக்கவே இல்லை, படுத்தே கிடக்கா. அவங்க அப்பா கஞ்சி வருது, எந்திரா, பஸ்ஸை விட்டீங்கன்னா என்னைய கொண்டு போய் விட சொல்லுவாங்கடா, என்னால முடியாதுடா. கேட்க மாட்டான். அவ்வளவும் பண்ணி பாத்ரூம்ல போய் உட்காந்து கதவை அடிச்சுக்குவாங்க. வெளியே இருந்து குடும்பமே கதறு, வாடா வெளியே, வாடா வெளியே. வரவே மாட்டான். பஸ் வந்து 6 அடிக்கிற வரைக்கும் பாத்ரூம்லயே இருப்பான் சில பேர். கடைசியில் அவனை ரெடி பண்ணி தூக்கி, இன்னும் சில பேர் குளிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா சொல்லும், பஸ் குளிக்காட்டி பரவாயில்ல, பவுடர் அப்பி விடுங்க, மிஸ்ஸுக்கு தெரியாது. மிஸ்ஸுக்கு தெரியாது. பவுடர் நல்லா அப்பி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அது இவங்க கொஞ்சம் நெஞ்ச ட்ரெஸ்ஸா போடுறீங்க. பேண்ட், அப்புறம் டை, ஆனா ஏசியில இருக்கிறது டை வேணுங்க, இல்லாட்டி குளிர் தாங்க முடியாது. கைகையெல்லாம் போட்டு, இன்னும் சில பேர் இவ்வளவு ட்ரெஸ் ரெடி பண்ணி பஸ்ஸுக்கிட்ட வரும்போது பாத்ரூம் போறேங்க. அவன் தான் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறதுலே டென்ஷன் உண்டாக்குறது. இதை ஏன்டா முதலே சொல்லலாம்? எப்படி சொல்லுவாங்க? நாங்க வரும்போதானே போவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளத்தை கலத்தி கொண்டு போய் அந்த இவர்கிட்ட போய் கெஞ்சி, அண்ணே கொஞ்ச நேரம் இருக்கு, நம்ம பையன் இப்பதான் போயிருக்கா. அவர் தினம் உங்க வீட்டுல இதே பிரச்சனையா போச்சு. ரொம்ப முக்கியம். தலைமுறை பெற்றோர்கள் அவசியம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வச்சாங்கன்னா போங்க, போய் உட்காந்து என் பிள்ளை எப்படி படிக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவன் இதெல்லாம் கேட்க மாதிரி. பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு மட்டும் வராமல் அடிக்கடி வந்து உங்கள் பிள்ளைகளை பற்றி விசாரித்தால் பள்ளியும் வளரும், உங்கள் பிள்ளைகளும் ஞானத்தில் வளர்வார்கள். நல்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். மதிப்பெண்கள் வாங்குவதை விட மதிப்பு மிக்கவர்களாக இருப்பது நல்லது. அதற்கேற்ப உங்க பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா
பள்ளிக்கும் நல்லது, இங்கிருந்து கிளம்பி போகிற உங்கள் பிள்ளைகள், அவர்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம், அவர்களுக்கும் நல்லது. இவ்வளவு திரளாக மக்கள் வந்திருப்பதை இந்த பள்ளிக்கு, இந்த பகுதியில் இருக்கிற மரியாதையை காட்டுகிறது. ரொம்ப நல்ல விஷயம். தனியா ஒத்தையில நாங்க மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பேர், அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பள்ளியினுடைய தாளாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கல்வி என்பது நான் மட்டும்தான் கொடுக்குறேன், நம்ம ஒன்னும் அரசியல் கட்சி நடத்தல, நான் மட்டும்தான் நல்லதுன்னு இல்லாம நிறைய பள்ளியின் தாளாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அழைத்த இந்த பள்ளிக்கும் பாராட்டுக்கள், இந்த அழைப்பை ஏற்று வந்த அவர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு இணக்கம் எல்லாருக்கும் இருக்கணும். நீங்க ஒரு பள்ளி வச்சிருக்கீங்க, நான் ஒரு பள்ளி வச்சிருக்கேன், உங்க விழாவுக்கு நான் வரணும், எங்க விழாவுக்கு நீங்க வரணும். அப்படி இருக்கிற ஒரு அருமையான அமைப்பை இந்த ஊர் ஸ்ரீமுஷ்ணம் கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கஷ்டங்கள் ஆனா சந்தோஷங்கள் தான். உண்மையிலே நீங்க சொன்னது போல இருங்க, 8:30 மணிக்கு பொறுமையா கிளம்பும். நிறைய நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்காக அந்த வார்த்தைகளை எடுத்து விட்ட நன்றி. உண்மையிலே இந்த வார்த்தைகள் வந்து எங்க மனசை என்னைக்குமே நிற்கும். நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் மறக்க முடியாது. நான் ரொம்ப நன்றி சார். Next, may I request the correspondent sir to honor the managing director, to honor him with a show. Chittukudi to come over to the stage and may Mr. Muruganandam sir, the document writer from Srimushtam, to come over to the stage, please. And the next one, கொண்டிருக்கும் எஸ்பிஜி வித்யாலயம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா அவர்களே மற்றும் விழாமடையில் அமர்ந்திருக்கும் முதல்வர்கள், அனைத்து பள்ளி தாளர், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரத் என்னுடைய நண்பர். நான் முதலில் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி விருதாச்சலத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அதனுடைய ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 monthsலேயே கூட வந்து இதுமாரி கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீமுகத்தில் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா கேட்டார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த மண்ணில் இந்த கேம்பவுண்டுக்குள்ள இந்த நிர்வாகத்தை அவர் கொண்டு வந்திருக்காருன்னா உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம். அங்கீகாரம் மத்திய அரசாங்கத்தால் பெற்ற பள்ளி என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த அப்ளிகேஷன் ஆர்டர் அவருக்கு வந்தது. வந்தவுடனே எனக்கு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். சிபிஎஸ்இ ஸ்கூல் சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்காணித்து இந்த பள்ளியை நிர்வகிக்க வேண்டும். ஏனென்றால் அதை நடத்துபவர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் சொல்வார்கள். அதே பொழுது இன் ஃபியூச்சர் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சிலபஸ், இன்னைக்கு இருக்கிற நாட்டோடைய வளர்ச்சி, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் யார் வந்து அதை நல்ல சிறப்பா படிச்சு கொண்டு வராங்களோ அந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நல்லா நன்கு பாருங்கள். இன்று வந்து ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் ஊர்ல ஒரு 4 பேர் 5 பேர் தான் படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் வராங்க. பட் அதே நேரத்தில் அவங்க +2 முடிச்சு அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் போகல, நல்லா அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க என்பது இன்றைக்கு நடக்கிற கல்லூரிகளில் நடக்கிற ஒரு உண்மை. அதற்கு இந்த பாடத்திட்டம் வந்து ஈடு கொடுக்கும், சமாளிக்கும். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்களோட பிள்ளைகளுடைய படிப்பை வந்து இதை வந்து மேல் நோக்கி வளர ஒரு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி, காலத்தின் நேரம் கருதி இந்த ஊரில் இந்த பள்ளிக்கூடம் அமைந்தது உங்களுக்கு எவ்வளவு வரப்பிரசாதம். பகவானோட அருளாலும் இந்த பள்ளிக்கூடம் சீரோடும் சிறப்போடும் மேலும் மேலும் வளர வாழ்த்தி, இதை இந்த நேரத்தில் நான் இந்த பள்ளிக்கூடத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டு பிள்ளைகள் நன்கு வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mr. Raja sir to give away some of the prizes for the winners, please.
She was the first rank in first standard, and the second place goes to Ilandurian from first standard. And the third place, it has been shared by 2 persons. The members are R. Varshini and T. Anbarasan. And from second standard, the first place goes to R.K. Jayashri Kalivani from second standard. She was first rank in second standard. And second place goes to Priyanka R. And may request the parents to clap and encourage the student rank or the prize or the கண்டிப்பா நம்ம appreciate பண்ணியாகணும். The Priyanka was second rank in second standard and third rank goes to Raghunath and Vishwaraj of second standard. Both the students are just sharing their third places.